ஆர்சி கேட்டகரியில் படித்தேன். மன்னிக்கும், சிஎஸ்ஏ ஃபேமிலியில் பிறந்தேன், ஆர்சி ஸ்கூலில் படித்தேன், பெந்தேகோஸ்தே சர்க்கம்ஸ்டன்ஸில் ஊழியம் பண்ணேன். நமக்கு அம்புட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அல்லேலூயா. ஐ எப்படி நிற்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ எப்படி இருக்கும்? நிமிர்ந்து தான் நிற்கும். நானேன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் அந்த ஐ எப்படியோ வளைஞ்சு என்னவா மாறணும்? சீயா மாறணும், பணிவு வரணும். சி ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துன்றவன் வளைஞ்சு சீ மாதிரி தான் இருப்பான். நான்றவன் திமிரா தான் நிற்பான். நாங்கள் ஜெபித்தோம், தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நான் 40 நாள் உபவாசத்தை நேர்த்து தான் முடித்தேன். சர்ச்சில் பாருங்க, அப்படியே தாழ்த்துற மாதிரியே உயர்த்துறது. இந்த 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 அணிக்கு பேர் என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணி. உயர்த்துவது போல் கூறி தாழ்த்துவதும், தாழ்த்துவது போல் கூறி உயர்த்துவதும். எம்புட்டு பேரை பார்த்துட்டு சிலுவைக்கு வந்தப்ப இயேசு அதைத்தான் செஞ்சாரு. நான் விபச்சாரம் செய்யலன்னு சொன்னப்ப இயேசு சொன்னார், என்னடா விபச்சாரம் செய்யல? கண்ணில் பார்த்தால விபச்சாரம் தான்டா. இதான் சொன்னாரு. பைபிள் தெளிவா சொல்ல, அவர்கள் வாயை அடைக்கும்படிக்கு, வாயை மூடும்படிக்கு கட்டளைகளை சொன்னாராம். மூடும்படிக்கு. இந்த வாயை மூடுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. எங்க இருக்கு அந்த வசனம்? வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படி. ரோமர்ல இருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணம் கொடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இயேசு வந்த உடனே பிரமாணம் கூடுச்சு சார், குறையல சார். பழைய ஏற்பாடு பார்க்க செய்யக்கூடாது, புதிய ஏற்பாடு பார்த்தாலே இல்ல இல்ல இல்ல, அது அவனுக்கு அவன் வாயை அடைக்கிறதுக்கு தேவன் செஞ்சார். ரோமர் 3:19 வசனம். 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும். கையை தட்டுங்க. அவ்வளவுதான். நீ நான் பேசுறேன் பாருங்க. இவன் வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு தான் சிலுவையில் இயேசு வந்தாராம். வாய்கள் யாவும் அடைக்கப்படும். ஐயா, இயேசு எதற்கு பூமிக்கு வந்தார் சொல்லுங்க? வாயை மூடுறதுக்கு வந்தார். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. வாயை மூடுறதுக்கு வந்தார். வாயை மூடிட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஏன்னா இயேசு வந்துட்டார் உங்களுக்குள்ள. எப்படி கண்டுபிடிக்கலாம்? மூடிட்டார். ஒருத்தன் வாயை திறந்தே வச்சிருக்கான், நான் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவர் இன்னொரு தடவை ரட்சிக்கப்படணும் இயேசு நாமத்தில். செகண்ட் டச். வாயை அடைக்கிறதுக்கு தான் வந்தாராம். நாங்கள்லாம் என்ன நாங்களாம்? கர்த்தர் சொன்ன நாங்களாம் சொல்லாத. இல்ல, நான் கொலை செய்யாதிருப்பா. என்ன கொலை? சகோதரனை மூடனேன்னு சொன்னால் நீ கொலை செஞ்சுட்டடா போ அப்படின்னாரு. அப்ப உங்களில் ஒருவன் நியாயப்பிரமாணத்தில் ஜெயிக்கலன்ட்டாரு. அப்ப இதெல்லாம் சொல்லி அவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டாரு. ஏசுனார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா திருத்துறாரு பேப்பரை. இதா அவன் ஃபெயிலு தான். 33 மார்க் 32 மார்க் போட்டு விட்டார். ஏசுனார் பேப்பரை வாங்கி சட்டு 4-5 நிறைய மிஸ்டேக்கை பார்த்து 2 மார்க் 3 மார்க் போட்டு கையில் கொடுத்து போ, யோசிச்சான செய்யாது இருப்பார். கண்ணில் பார்த்தாலே தப்புடா. இந்த 33 12 மாற்றி கையில் கொடுத்துட்டாரு. அப்ப எதுக்காக? எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கும்படிக்கு எல்லோரையும் அவர் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். ஒரே வழி. என்ன வழி? நானே வழினார். கையை தட்டு. ஹல்லேலூயா. நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நான் 333 தடவை சொன்னான். யாரு? யோபு. கடைசியில் அவர் வந்து நின்னாரு. சொன்னேன், புத்திக்கு தெரியாதெல்லாம் பேசிட்டேன், நான் என்னை அருவருக்கிறேன். 334. இந்த நான் தான் சரியான நான் என்னை அருவருக்கிறேன். தூசியிலும் குப்பையிலும் உட்காந்து என்னை அறுக்களிக்கிறேன். தேவரீன் எவ்வளோ பெரிய ஆளு. நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. அதாவது பெரிய பணக்காரன். அவங்க வந்தப்ப அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் கௌரியில இல்லை எங்கேயோ ஒரு விசாலத்தில் ஒரு டீ காப்பியை வாங்கி கொடுத்து, எப்படி இருக்கு காப்பி? குடிக்க விட்டு. காஃபி ரேட் என்ன தெரியுமா? 10 ரூபா சார். 10 ரூபா. எப்படி இருக்கு காப்பி? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா காப்பி? இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? காப்பி தோட்டமே வச்சிருக்கோண்டா நாங்கள். அவர்கிட்ட போய் உபவாசம் போட்டோம், எப்படி இருக்கு? 2 நாள் பொய்ய சொல்லல, பாவமே செய்யல, நேற்று ஒரு சோதனை வந்து ஜெயிச்சிட்டோம்ல.
10 ரூபா காப்பி வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ. இதுதாங்க உங்கள் நீதி. அழுக்கான கந்தை, குப்பை. என்ன பேச்சு பேசுகிற? பெருமை, பெருமை. உன்னை குறித்து பெருமை பேசுகிற பெருமை, பாஸ்டரை குறித்து பேசுகிற பெருமை, உன் உபவாசத்தை குறித்து பேசுகிற பெருமை, உன் ஜெபத்தை குறித்து பேசுகிற பெருமை, உன் தியாகத்தை குறித்து பேசுகிற பெருமை, அனைத்தும் குப்பை. கர்த்தர் விட்டார் அவனை பாவம்னு. 330 தடவை ஐயினாங்க. ஐ எப்படி நிற்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ எப்படி இருக்கும்? நிமிர்ந்து நிற்கும். நானேன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் அந்த ஐ எப்படியோ வளைஞ்சு என்னவா மாறணும்? சீயா மாறணும், பணிவு வரணும். சி ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துன்றவன் வளைஞ்சு சீ மாதிரி தான் இருப்பான். நான்றவன் திமிராத்தான் நிற்பான். நாங்கள் ஜெபித்தோம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே. நான் 40 நாள் உபவாசத்தை நேர்த்து தான் முடித்தேன். சர்ச்சில் பாருங்க, அப்படியே தாழ்த்துற மாதிரியே உயர்த்துறது. இந்த 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 அணிக்கு பேர் என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணி. உயர்த்துவது போல் கூறி தாழ்த்துவதும், தாழ்த்துவது போல் கூறி உயர்த்துவதும். எம்புட்டு பேரை பார்த்துட்டு வந்திருக்கணும். 23 வருஷம், 16 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். நான் 16க்கு முன்னாடி ஆர்சி கேட்டகரியில் படித்தேன். மன்னிக்கும், சிஎஸ்ஐ ஃபேமிலியில் பிறந்தேன், ஆர்சி ஸ்கூலில் படித்தேன், பெந்தேகோஸ்தே சர்க்கம்ஸ்டன்ஸில் ஊழியம் பண்ணேன். நமக்கு அம்புட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அல்லேலூயா. அப்படியே வந்துட்டு தேவனுடைய பிரதான கிருபையினாலே தள்ளி நில்லு இயேசு நாமத்தில். என்ன சொல்ல வர நீ? 40 நாள் உபவாசம் சொல்ல வரியா? சப்ஜெக்ட் தேவன் மோட்டிவை பார்க்குறாரு. என் அன்புக்குரியவர்களை எல்லாத்தையும் ஒட்டச்சு கிருபையை நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார் கர்த்தர். கைத்தட்டும் கொடுத்தவருக்கு வெளியே கொண்டு வந்துட்டார் கர்த்தர். கிருபையை வெளியே வந்துட்டோம். எப்போ தெரியுமா நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க? நான் அல்லன்னு சொல்லிட்டீங்களே, அன்னைக்கு தாங்க நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க.